ஐயோ, என்ன? இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா உனக்கு? ஒன்னா இருக்கலாம்னு ஆசை காட்டிட்டு மறுபடியும் தனியா விட்டுட்டு போறது. ஒரு நாள் நீயும் இதை அனுபவிப்ப. அப்ப சரி. என்ன சொன்னீங்க? இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் எப்பவும் உனக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான். ஓ இதயத்துல இருக்கிறவன் திரும்பி வந்துட்டா ஆளை மாத்திக்கிற சப்ஸ்டிடியூட். நடுராத்திரியில குடிச்சிட்டு வந்து இப்படி பிலாசபி பேசாதீங்கன்னு எத்தனை வாட்டி தான் சொல்றது? ஓ இதெல்லாம் உனக்கு பிலாசபியா? எனக்கு தெரியும். அதனால தானே போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. சண்டை போட்டிருந்தா ஜஸ்ட் 10 minutes, 12 hours ஆர் மேக்ஸிமம் 2 days. நம்ம 2 பேரும் கிட்டத்தட்ட பேசி எவ்வளவு நாள் ஆகுது? போனை பொண்ணு கீழே போட்டு உடைச்சிட்டா. அதை டவுனுக்கு கொண்டு போய் சரி பண்ணி கொண்டு வரணும். ஆனா நீ எப்படியாச்சும் எனக்கு கால் பண்ணிருக்கலாம். நான் எப்படியாவது உங்களுக்கு கால் பண்றேன். இப்ப நீங்க கிளம்புங்க. போங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. நான் அதை சொல்லதான் வந்தேன். வேற யாருக்கிட்டயும் சொல்லிடாத. சத்தியம் பண்ணு யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இப்ப சொல்றேன். நம்ம ஜான்சனோட பையன் இருக்கான்ல, சாம். அவன் தங்கம் வேற ஒண்ணும் இல்ல, கண்ட்ரோல் பண்ண முடியல. போங்க. அதாவது 2 நாள் என்னோட அப்பா இன்னும் சாகல. ஒழுங்கா போங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இப்ப என்ன வயசாகுது உங்களுக்கு? மானத்தை வாங்கறதுக்குனே நீங்க. எனக்கு பேபியை பிடிக்கும், பேபிக்கு என்ன பிடிக்கும், இது இன்னைக்கோ நேத்திக்கோ ஆரம்பிச்சது இல்ல. நிறைய கனவுகளும் ஆசைகளும் எனக்கும் இருக்கு. அது எல்லாத்தையும் வேண்டான்னு விட முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ உன் வழியை பார்த்துட்டு போயிடுவேன். அப்ப தனியா இருக்க போறது நான் தான். இப்படி மத்தவங்களுக்காகவே வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீ இதை ஏத்துக்கிட்டு இங்க இருந்தா சரி, இல்லைன்னா நீயும் கிளம்பி போ.